வணக்கம் மக்களே. இந்தியா பாகிஸ்தான் வார் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி பிக் சல்யூட் ஃபார் அவர் இந்தியன் ஆர்மி. நம்ம உயிர்கள் அனைத்தையும் பாதுகாக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நேற்று பாகிஸ்தானில் ஏவப்பட்ட ஏவுகணை அவங்க கரெக்டாக பார்டர் அடிக்க வந்தாங்க. என்ன பார்டர்னா, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வானத்திலே வச்சு அவங்க ஏவுகணையை வெடிக்க வச்சிட்டாங்க நம்ம இராணுவ வீரர்கள். இதனால ஏகப்பட்ட உயிர்கள் சேதம் தவிர்க்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன், பாகிஸ்தானுக்கு உங்க நாட்டோட பொருளாதாரத்தை பாருங்கடானா தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 26 பேர் டூரிஸ்ட் போயிருக்காங்க. 26 பேரை சுட்டு கொண்டிருக்கானுங்க. சுட்டு கொண்டது இல்லாமல் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தெனாவட்டாக பேசிக்கிறாரு. நம்ம பிரதமர் விடுவாரா? வச்சு செஞ்சாரு. இவனுங்க நம்ம மக்கள்கள் இருக்கிற இடத்துல ஏவுகணையை செலுத்துறாங்க. ஆனா நம்ம இந்தியா இப்போ வரைக்கும் பீஸ்ஃபுல் தாங்க, வெள்ளை பூராதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, பாகிஸ்தானோட இராணுவத்து மேலதான் ஏவுகணையை செலுத்தினாங்க, தீவிரவாதிகள் மேலதான் ஏவுகணையை செலுத்தினாங்க, தவிர பொதுமக்கள் மேல ஏவுகணையை நம்ம ஆளுங்க செலுத்தவே இல்லை. அதான் ஜீவகாரண்யம், கருணை. இந்த புறம்போக்குங்க நம்ம மக்கள் மேல ஏவுகணை செலுத்துறானுங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. நம்ம இராணுவர்கள் திறமையா இருந்தனால நம்மளுக்கு உயிர் சேதம் எதுவுமே ஆகல. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம். மகாத்மா காந்தி பீரியட்ல இருந்து நம்ம அகிம்சையை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அகிம்சை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட வளர்ச்சியை பத்தி தான் நம்ம நாடு திங்க் பண்ணிட்டு இருக்குது. நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கோம். ஆனா இவனுங்க பொருளாதாரத்திலேயே பெருசா சொல்ற மாதிரி இல்லை, வளர்ச்சியிலே பெருசா சொல்ற மாதிரி இல்லை. ஆனா தேவையில்லாம நம்மளதுல இன்வால்வ் ஆகிறானுங்க. அவனோட வளர்ச்சியை பாருங்கடான்னா பார்க்கல, அடுத்தவங்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு போர் செய்யறானுங்க. என்னோட என்னோட நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன், வேண்டுகிறேன், இந்த போர் எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ முடிஞ்சிடணும். எதுக்குன்னா, இவனுங்க இப்படியே இழுத்துட்டு போனாங்கன்னா பாகிஸ்தானு, நம்ம ஆளுங்க வேற வழி இல்லை, பாகிஸ்தானை ஃபுல்லா அடிக்க வேண்டியதா இருக்கும். பொதுமக்கள் நிறைய பேர் சாக வேண்டியதா இருக்கும். இவனுங்க பண்ற தப்புனால பாகிஸ்தான்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் நிறைய பேர் சாக வேண்டியதா இருக்கும். இது எனக்கு உடன்பாடு கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ பேச்சுவார்த்தை முடிச்சு சுலபமா முடிச்சிடணும். வார ஒரு எண்டு கொண்டு வந்துடணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். நான் கடவுள்கிட்டையும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.